ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். தற்போது குரு பெயர்ச்சி பலன் 2024 to 2025 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி, அதாவது ஃபயர் லேண்ட் ஏர் வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய நில ராசிக்கு, அதாவது ரிஷபத்தில் வந்து அமர்றாரு குரு. மேஷம் ராசியிலேருந்து இடப்பெயர்ச்சி அடைந்து ரிஷபம் ராசிக்கு. இது வியாழ வட்டம் குரு வளையம் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குரு பயிற்சியினால் பல ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகமும் ராஜாதி ராஜ யோகமும் கிடைப்பதை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். சில ராசிக்காரர்களுக்கு பெரிதாக பாதிப்பு ஏற்படுத்த மாட்டார். இருந்தாலும் சில படிப்பினை, வாழ்க்கைன்னா இதுதான்பா, இதை வச்சு தான் நீ மேற்கொண்டு போகணும் அப்படிங்கிற புதிய தத்துவ விளக்கத்தை, வாழ்க்கைக்கான அடிப்படை எல்லாமே தன்னுடைய அனுபவத்தினால இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. குறிப்பாக இந்த ஜோதிடத்தில் குரு வலயம், அதாவது ரிஷபம் மனை ஸ்திர ராசிகள் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி சரம் ஸ்திரம் உபயம், அந்த மாதிரி ஸ்திர ராசிகளான ரிஷபம், சிம்மம், கும்பம், இந்த ராசிக்காரர்களுக்கு, தனுசு, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒன்றில் அவங்கவுங்க ஜாதகத்தில் இந்த 4 இடத்துல, அதாவது ரிஷபம், சிம்மம், கும்பம், தனுசு, இந்த 4 ராசியில் ஏதாவது ஒரு ராசியில் குரு இருந்தால் மிகச்சிறந்த ஒரு யோகம். அது ஒரு குரு வலயம் அப்படிம்பாங்க. இந்த குரு வட்டம், வியாழ வட்டம் குரு வலயம், குரு இருக்கிற பிறந்தவர்களுக்கு அவங்க லைஃப்பில் வந்து எப்படி இருந்தாலும் சரிங்க, ஒரு காலகட்டத்தில் மிக உயர்ந்த உன்னதமான வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து சேரும். இது குருவின் அருளால் அது கண்டிப்பாக கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லாங்க. இப்படிப்பட்ட குருவானவர் காலபுருஷ தத்துவத்தின்படி தனுசு ராசி மற்றும் மீன ராசிக்கு அதிபதி. தனுசு ராசி 9ஆம் இடம், மீன ராசி 12ஆம் இடம். காலபுருஷ தத்துவத்தின்படி அதற்கு அதிபதியான குரு பகவான் இப்பொழுது ரிஷபம் ராசிக்கு 2024ஆம் ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி குரு பகவான் மேஷம் ராசியில் இருந்து ரிஷபம் ராசிக்கு இடப்பெயர்வு டிரான்சிஸ்ட் அடைகிறார். இது ஒரு வியாழ வட்டம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு. குரு பயணம் செய்யும் இடம், இப்போ எந்த வீட்டில் இருக்கிறாரு மற்றும் பார்க்கும் இடத்தை பொறுத்து அந்த ஜாதகருக்கு, அந்த ராசிக்காரர்களுக்கு நன்மைகள் நடைபெறும். அதாவது குரு ஒரு இடத்துல இருக்கிறத விட பார்க்கிறாரு இல்லையா, எந்தெந்த பாவகத்தை பார்க்குறாரோ, எந்தெந்த ராசி கட்டத்தை பார்க்குறாரோ அந்த இடங்கள் சுப பலன்கள் பெறப்போகுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ரிஷபம் ராசியில் இருந்து குரு பகவான் தன்னுடைய பார்வைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 9, 7 அனைத்து பார்வையும் பொறுத்து, எல்லா கிரகமும் 7ஆம் பார்வை பொதுவானது. ஸ்பெஷல் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குருவுக்கு 5, 9. இந்த ரிஷபம் ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா புதனின் ஆட்சி வீடாகிய கன்னி ராசியை பார்க்குறாரு. அதே போல 7ஆம் பார்வையாக செவ்வாயின் ஆட்சி வீடாகிய விருச்சக மனைய, விருச்சக ராசியை பார்க்கிறாரு. 9ஆம் பார்வையாக சனியின் ஆட்சி வீடாகிய மகரம் ராசியை பார்க்கிறாரு. அதே போல இந்த குரு பயிற்சியால் மேஷ ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான பலன்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் இப்போ இருக்காரு. மேஷம் இருந்து 2ஆம் இடமான ரிஷபம் ராசிக்கு போறாரு. ரிஷபம் ராசி அப்படிங்கிறது தனம், குடும்பம், வாக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய செல்வ வளத்தை நோக்கி செல்றாரு. அப்படிங்கிறதுனால மேஷ ராசிக்காரர்களுக்கும் பல நன்மைகள் காத்திருக்கு. அதே போல அட்டமச்சனியால் பாதிக்கப்பட்டு அல்லலுற்று துன்பற்று வேதனையுற்று பல தடை தாமதங்களை சந்திச்சு கொண்டிருக்கின்ற கடகம் ராசிக்காரர்களுக்கும்
இந்த ராஜயோகம் கண்டிப்பாக கிடைக்க போகுது இந்த குரு டிரான்சிஸ்டனால. ஓகே, இப்பொழுது நம்ம மேஷம் முதல் மீனம் வரை எப்படி என்னென்ன பாவகத்திற்கு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு டிரான்சிஸ்டனால, ஏன்னா குருன்னா சுபகிரகம் இல்லையா, அந்த சுபகிரகம் இடப்பெயர்ச்சி இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்ப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஆரோக்கியமான கமெண்ட்டு ஷேரிங் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். குரு பெயர்ச்சி 2024 மகரம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மகரம் ராசிக்காரர்களுக்கு குரு 3வது மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதி. அவர் இப்போ 5ஆம் வீட்டுக்குள்ள நுழையிறாரு, அது திரிகோணம். ஸோ குரு பகவானின் இந்த பயிற்சி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல பலன்கள், அவங்களுக்கு சிந்தனையில் ஊறிக்கொண்டு சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஒரு எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறது நிகழ்வுகள்லாம் நல்லா நடக்க போகுது. ஊர் விட்டு ஊர் போய் படிக்கிற அமைப்புகள், நல்ல இடத்துல நல்ல காலேஜில் சேர்ந்து படிக்கணும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அதே சமயம் ஆன்மீகம் போன்ற சில செயல்பாடுகள் நல்ல வளர்ச்சி கொடுக்கும். மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகமான அமைப்பு, சிந்தனைகள், குலதெய்வ பிரார்த்தனைகள், இஷ்ட தெய்வம் இதெல்லாம் நீங்கள் சென்று வருவீங்க. புனித யாத்திரைகள் செல்ல போகிறீங்க. சமூகத்தில் நல்ல எண்ணங்கள் உங்களுக்கு பிறக்கும். ஸோ ஒரு அரசியல் செல்வாக்கு, மக்கள் தொடர்புடைய காரியங்கள் செய்யும் பொழுது அவர்களால் நல்ல ஒரு முன்னேற்றங்கள், ஒரு சிறந்த பதவி உங்களுக்கு கிடைக்கிறது. நல்ல மனம், நல்ல ஒரு அறிவு, நல்ல ஒரு சிந்தனை, உத்வேகமான ஒரு போட்டி போட்டு சவால்களை முறியடித்து போகிற ஒரு அமைப்பு, அடுத்தவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணி அவங்கள ஒரு முறையாக தனக்கு கீழே கொண்டு வர்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் சூப்பராக இருக்குது. உங்களுடைய குழந்தைகள் உங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். திருமணம் ஆனவர்களுக்கு திருமணத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி, குழந்தை செல்லம் இல்லாதவர் குழந்தை செல்லம் பெற்றெடுக்கும் வாய்ப்பு, காதல் திருமணம் கடிந்து வருது. இது இந்த மாதிரி சிறப்பான பலன்கள் எல்லாமே மகரம் ராசிக்காரர்களுக்கு நல்லதாக இருக்குது. தூரத்திலிருந்து நீங்கள் ஒரு பெரிய செய்தி, நல்ல செய்தி வரணும்னு எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறீங்க. வேலை நிமித்தமாக பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு, நம்ம குடும்பத்துக்கு வாழ்க்கைக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு செய்தியாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க. அந்த செய்திகள் உங்களுக்கு உங்களை பரவசப்படுத்தக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு சொன்னாங்க. நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு புதிய நபரை, அதாவது நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்ச ஒரு நண்பரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. குரு உங்களுக்கு 9ஆம் வீடு, 11ஆம் வீடு மற்றும் உங்கள் முதல் வீட்டை பார்ப்பாருங்க. இந்த குரு பயிற்சியின் விளைவாக கல்விக்காக நீண்ட, அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளியூர் வெளிநாடு கூட போய் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவர்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். அதேமாதிரி உயர்கல்விக்கு, அதாவது காம்படிஷன் எக்ஸாம் இதெல்லாம் எழுதி அரசு தேர்வுகளை ஜாப் போகிறது, நல்ல உயர்வு, உங்கள் வேலை மாற்றத்தை ஏற்படுத்துறது, இது எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்களை தான் அந்த மகரம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மே மாதம் முதல் பஞ்சமஸ்தானம், அந்த 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வர்றதுனால காரியங்கள் சித்தியாகும். குரு நிறைய நன்மைகள், ஏன்னா குரு மகர ராசி நல்லா பண்ண மாட்டாருப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒரு பார்வைகள் இருக்கு இல்லையா, நல்ல சிந்தனைகளை வளர விடுவார். சரிங்களா, ஆன்மீகமான சிந்தனைகள், நல்ல நன்மைகள், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து குரு பகவான் அமரப்போவதனால உங்கள் ராசிக்கு குருவின் அருள் பார்வை கிடைக்குது. ஸோ வியாபாரத்தில் வெற்றி, திருமணம், குழந்தை பேரு, சுப விசேஷங்கள், நினைச்ச காரியம் நினைச்சபடி நடக்கிறது. வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, அரசு வேலை செய்வர்களுக்கு ப்ரொமோஷன், இடமாற்றங்கள், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே கண்டினியூவாக குரு பகவான் உங்களுக்கு தரப்போகிறாரு. அதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு டெய்லி காலையில் எந்திரிச்சு சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிந்த கடவுள் மந்திரங்களை உச்சரிச்சுட்டு அன்றைய பணிகளை நீங்கள் துவக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான ஒரு பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களின் நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிஷன் சொல்லாங்க. இதற்காக எங்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்னோடய வாட்ஸ்அப் எண்ணுக்கு கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செய்து பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரி.